அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். மீண்டும் வெற்றிக்குமரன் கட்சியில இணைய நினைக்கிறாரோ அப்படின்ற ஒரு சந்தேகம் தான் தற்போது நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் எழுந்திருக்கு. இது குறித்த இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் நிர்வாகியான வெற்றிக்குமரன் கொஞ்ச நாளாகவே பார்த்தீங்கன்னா அவர் போடக்கூடிய போஸ்ட் அனைத்திலையுமே சீமானுக்கு சாதகமான ஒரு சில விஷயங்களை பேசிட்டு வந்துட்டு இருக்காரு. இதனால ஒரு பெரிய சந்தேகத்துல தான் நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகள் இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா மீண்டும் இவர் கட்சியில இணைய நினைக்கிறாரோ அப்படின்ற ஒரு சந்தேகம் அனைவருக்கும் எழுந்திருக்கு. கட்சியிலிருந்து விலகிய பிறகு நாம் தமிழர் கட்சியில கோட்பாடுகள் சரியில்லை, நிர்வாகிகளை வழிநடத்துற விதம் சரியில்லை, கட்சியை ஆரம்பிச்சது ஒரு காரணத்திற்காக, இப்போ இருக்கிறது ஒரு காரணத்திற்காக அப்படின்னு சீமான் மேல ஏகப்பட்ட விமர்சனங்கள் முன் வச்ச வெற்றிக்குமரனும் புகழேந்தி மாறணும். இப்போ பார்த்தீங்கன்னா சீமானுக்கு சாதகமாக பேசுகிற ஒரு சூழல் உருவாகி இருக்கு அப்படின்னா நாம் தமிழர் கட்சியுடைய வளர்ச்சி அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா நாம் தமிழர் கட்சி ஆரம்பிக்கும் போது ஒண்ணுமே இல்லாத தருணத்திலிருந்து உழைச்சிட்டு இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இப்போ அந்த கட்சியில இல்லை அப்படின்னும் போது இவங்க அனைவருக்குமே ஒரு பெரிய மன உளைச்சல் இருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். குறிப்பா வெற்றிக்குமரன் பார்த்தீங்கன்னா ஒரு அடித்தளம் போடும்போது இருந்துட்டு கட்சி வெற்றி பெற வேண்டிய சூழல் இருக்கும்போது கட்சியில இல்லாம இருக்குமே அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறியில தான் இருந்துட்டு இருக்காரு. இதன் காரணமாக தான் மீண்டும் கட்சியில இணைய நினைக்கிறாரோ அப்படின்னு அனைவருமே சந்தேகித்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா கட்சியிலிருந்து விலகிய போது திட்டிட்டு தற்போது சீமானுக்கு ஆதரவாக அவர் பேச வேண்டிய சூழல் என்ன இருக்கு அப்படின்னு அனைவருமே கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படி என்னடா போஸ்ட் வெற்றிக்குமரன் போடுறாரு அப்படின்னா, சீமான் மேல போடப்பட்டிருக்க வழக்கு முழுக்க முழுக்க வன்மத்தால போடப்பட்ட வழக்கு அப்படின்னும், ஏன்னா அது ஒரு சாதி பெயரை குறிப்பிட்டு என்னைக்குமே சீமான் அப்படி பேசினது கிடையாது, ஒரு சமூகத்தை ரொம்ப இழிவாக பேசக்கூடிய நபர் சீமான் கிடையாது அப்படின்னும், அரசியல் ரீதியாக அவருக்கும் எனக்கும் 1000 கருத்து வேறுபாடு இருந்தாலும் ஒரு தமிழ் தேசிய உணர்வுள்ள நபர்களாக எங்களை பற்றி எங்களுக்கு தெரியும் அப்படின்னும், அண்ணன் சீமான் மேலே போடப்பட்டிருக்க வழக்கு குறித்து அண்ணன் சீமான் அவர்கள் மேலே போடப்பட்டிருக்க வழக்கு இன்னும் கொஞ்சம் நாள் வாபஸ் பெறலை அப்படின்னா தமிழ் தேசிய கூட்டமைப்பை உண்டு பண்ணி நாங்களே SC/ST ஆணையத்திற்கு எதிராக போராட்டமே நடத்துவோம் அப்படின்னு வெற்றிக்குமரன் பார்த்தீங்கன்னா தன்னுடைய ட்விட்டர் பதிவில் போட்டிருக்காரு. மேலும் இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு, ஒருவேளை வெற்றிக்குமரனை சீமான் சேர்த்துக்கிட்டாரு அப்படின்னா நிர்வாகிகள் ஒத்துப்பாங்களா அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.